வணக்கம், நமஸ்காரம். 5ஆம் தேதி ஜான்வரி இங்கே டேக் தக்ஷிணாமூர்த்தி ஆடிட்டோரியமில் இன்னைக்கு காலையில் தஞ்சை an ode to the தஞ்சூர் குவார்டெட் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டைஸ்டு வெர்ஷன் ரிலீஸ் ஆச்சு. மதிப்புக்குரிய நல்லி சார், மதிப்புக்குரிய டைரக்டர் ராமசுவாமி பவன் அவர், மதிப்புக்குரிய குரு நந்தினி ரமணி அவர்கள், பிரியா முரளி கலைமாமணி பிரியா முரளி அவர்கள் எல்லாரும் வந்திருந்தார். நல்வார்த்தைகளை சொன்னாங்க. ஏன்னா இந்த தஞ்சை நால்வருடைய ஒர்க் எப்படி அப்படின்னா அது வில் ஸ்டாண்ட் த டெஸ்ட் ஆஃப் டைம். நம்ம எத்தனைலாம் புதுமைகளை நம்ம பண்ணினாலும் கண்டெம்பரரி ஃபியூஷன் அந்த ஒரு மகான்கள் பண்ணினதை நம்ம புரிஞ்சுட்டாதான் நம்மளால் ஏதாவது அதுலேருந்து ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கலாம். அதை எடுத்து நம்ம புதுசாக ஏதாவது ஒரு புதுமையை பண்ணலாம். அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி எனக்கு இது ஒரு கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு மேலே எடுத்து நாங்கள் கன்சீவ் பண்ண ஐடியா 2019 அன்ஃபார்ச்சுனேட்லி கோவிட் டைம் வந்துருக்கப்போ அதனால் எல்லாத்தையும் சகிச்சுண்டு இந்த ஒரு பொருள் இந்த பொக்கிஷத்தை எப்படியாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு. ஒரு பெரிய லெகசி அதுவும் பாலம்மா அண்ட் நந்தினி அம்மாவோட குரு நந்தினி ரமணி அம்மாவோட ட்ரெடிஷன் ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஆசையாக ஆர்வத்தோடு சொல்லி கொடுத்தாங்க, கைட் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்டுக்கு நந்தினி அம்மா. அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹர். இதே மாதிரி பல விஷயங்கள் எடுத்து பண்ணணும்னு ஆசை. இது பாஸ்டரிட்டிக்கு நிறையா டான்ஸர்ஸ் யூ கேன் சி யங்கர் டான்ஸர்ஸ் அவங்களுக்கு நிறையா கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். அதனால் நம்மளால் ஆன ஒரு துளி கான்ட்ரிபியூஷன் டு திஸ் ஃபீல்ட் ஆஃப் பரதநாட்டியம் வித் த ஹெல்ப் ஆஃப் குரு நந்தினி ரமணி அண்ட் ஆடி டு த தஞ்சை ப்ராஜெக்ட். அது ஒரு டிஸ்கஷன் வச்சுருந்தேன் குரு நந்தினி ரமணி அம்மாவோட, எதை எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. சில ராகங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் தஞ்சூர் குவார்டெட்டில் தமிழ் மாத்திரம் இல்லை, தெலுங்குலேயும் நிறையா காம்போசிஷன் இருக்குது, సంస్కృతத்துலேயும் இருக்குது. நான் తెలుగుவும் எழுத படிக்க தெரியும். చాలా బాగా మాట్లాడతాను తెలుగు, రాసేనికి చదివేనికి వస్తుంది. అందువల్ల తెలుగు కాంపోజిషన్స్ కూడా కొన్ని తీసుకున్నాము. அதை நான் தெலுங்குல சொல்லி காமிக்கிறேன்னா எனக்கு அவள் தஞ்சாவூர் குவார்டெட் பண்ணது தெலுங்கு காம்போசிஷன்ஸ் சில எடுத்திருக்கோம். அதனால் அந்த டிஸ்கஷன்லாம் நல்லபடியாக பண்ணிவிட்டு எது நம்ம எடுத்தால் நல்லா இருக்கும், தாளத்தையும் பார்த்து இது ராகங்கள்லாம் எப்படி இருக்குது, எப்படி ஒரு அரே ஆஃப் ஐட்டம்ஸ் அலாரிப்புலேருந்து ஆரம்பிச்சு ஜதீஸ்வரம், சப்தம், வர்ணம், கீர்த்தனம், பதம், ஜாவலி, தில்லானா அப்படிங்கிற ஒரு கோர்வையாக எடுத்து அதை பண்ணியிருக்கோம். அதனால் இது எங்கள் குரு டாக்டர் பத்மா சுப்ரமணியம் அவர்களோட இது ஆசிகள் அண்ட் குரு நந்தினி ரமணி அவளுடைய ஆசிகள் நல்லபடியாக இது வெளியீடு ஆச்சு இன்னைக்கு. அதனால் எல்லாமே குரு நந்தினி ரமணி அவளோட டிஸ்கஷன் பண்ணி அவளோட கைடன்ஸில் தான் இது நடந்தது. அதனால் இன்றைக்கி அவள் இருந்து இதை வெளியீடு பண்ணது ஒரு பெரிய ப்ளஸ்ஸிங்னு நான் இருக்குது. சான்ஸ்கிரிட் இல்லை, நம்ம ஒரு லாங்குவேஜை எடுக்கும்போது நம்ம அந்த லாங்குவேஜை நல்லா தெரிஞ்சுட்டாதான் நம்மளால அபிநயம் ஒரு லாங்குவேஜ்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதை கம்ப்ளீட்டாக நம்ம பத அர்த்த அபிநயம் வாக்கியார்த்த அபிநயம்னு சொல்கிறோம். ஒரு பதத்துக்கு என்ன அபிநயம் பண்ண முடியும், கான்டெக்ஸ்டுவலாக என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது அந்த தெலுங்குவோட ஸ்லாங் வேறு, எப்படி பேசுவா, தமிழில் வேறு, சம்ஸ்கிருதம் ஒரு பியூர் லாங்குவேஜாக இருக்குது. அதனால நம்ம அந்த ஒரு ஏஸ்தட்டிக்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் திருப்பி நான் சொல்கிறேன், ஒரு டான்ஸருக்கு வெறும் டான்ஸ் கிளாஸ் போய் பிரயோஜனம் இல்லை. They must be able to speak few vernacular languages. They should have a ardent ஒரு ஆசைன்னு சொல்லலாம், ஒரு பேஷன் டு லேர்ன் லிட்ரேச்சர். ஒன்றும் இல்லை, இப்போ வர்ணம் எடுத்திருக்கிறது ராஜகோபால சுவாமியை பற்றி எடுத்திருக்கோம். அப்போ அந்த கோவில் என்ன, செப்பக்காரண்யன்னா என்ன அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம. துவாரகா ஆஃப் சவுத் அப்படின்னா அதோடைய ஹிஸ்ட்ரி, அந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி, எப்பேற்பட்ட மகான்கள்லாம் அங்கே இருந்திருக்கா, இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்காமல் அந்த வர்ணத்தை எடுத்தான்னா பிரயோஜனம் இல்லை. ஸோ ஒன் ஆஸ்பெக்ட் இஸ் ரிதம், another aspect is literature, another aspect is music,
another aspect is the technique of dance in that particular style. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து அவங்களே ஸ்பீச்சில் சொன்னாங்க நந்தினி அம்மா, என்னுடைய ஆர்டிஸ்டிக் சென்சிபிலிட்டிஸ்க்கு நிறைய ரூட் கொடுத்தாங்க. ஒன்னால் எப்படி இன்டர்பிரட் பண்ண, பிகாஸ் அபிநயம் சொல்லித்தர முடியாது, இயற்கையாக இருக்கணும், அதை வேணால் கிண்டில் பண்ணலாம். இட் பி டார்மெண்ட் அண்ட் யூ கேன் கிண்டில் இட், பட் யூ கேன் நாட் டீச் அபிநயம். இட் இஸ் சம்திங் தட் ஷுட் கம் ஃப்ரம் விதின். ஒரு சாத்விக அனுபவங்கிறது வந்து நம்மளுடைய அனுபவத்தை தான் நம்ம பகிர்ந்துக்கிறோம் எல்லாருக்கும். அதனால நிறைய டைம் எடுத்தேன் நான். முதல்ல இந்த பாடல்கள்லாம் எடுத்து அதோடைய எல்லா வார்த்தைகள்லாம் தனியாக எடுத்து அதுக்குன்னே ஒரு பெரிய புஸ்தகமே பண்ணியிருக்கேன் நான். அது புக்கு மாதிரி என் கையால் 100 தடவை எழுதியிருப்பேன் நான். அதனால் ஐம் அ பர்சன் லைக் அ ஸ்மால் சைல்டு, ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி எடுத்து அதை பல தடவை எழுதி எனக்கு முதல்ல புரிஞ்சுட்டு. நான் எப்போதுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு கன்விக்ஷன் இருக்கணும். ஒரு விஷயம் எடுத்தால் எனக்கே கன்விக்ஷன் இருந்தால், எனக்கே புரியல, அதை நான் பல பேருக்கு நான் ஆடி காமிக்கணும்னா அது எப்படி புரியும்? அதனால் என்னால் முடிஞ்ச அளவு நான் இந்த ப்ராஜெக்டுக்கு ஐ ஹவ் given myself with the help and guidance of Guru Nandini Ramani, and I'm hoping that this DVD இப்போ வெளியே வரும்போதே வந்து பல பேர் எனக்கு எங்கே இந்த டிவிடி கிடைக்கும், எனக்கு ஒரு காப்பி கொடுக்குற எல்லாரும் சொல்கிற அளவுக்கு வந்தாச்சு. And I'm very particular that this will go into the annals of some of the biggest libraries in the world, the New York Library and rest of the other places, the Senate Library in DC, probably even UNESCO. Let's see. ஏன்னா நம்மளோட எர்லியர் பிரகதீஸ்வராலாம் யுனெஸ்கோக்கு போயாச்சு. ஸோ இதையும் நான் வந்து இந்த பிரபலமான லைப்ரரிஸில் நாட் ஓன்லி ஃபார் த இந்தியன் ஆடியன்ஸ், யூ ஆல்சோ நீட் டு திங்க் அபவுட் குளோபல் ஆடியன்ஸ், அதனால எல்லாருக்கும் போய் சேரணும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வெளியீடு. ஏன்னா தஞ்சாவூர் குவார்டெட்டுங்கிறது வந்து ஒரு 18th century ஐ திங்க் அவங்க இருந்தாங்க, 4 பொசிஷன்ஸ். ஸோ அவங்களோட காம்போசிஷன்ஸ் இந்த ஹோல் பரதநாட்டிய மார்க்கம் ஃபார்மேட்டே அவங்க கொடுத்துருந்தாங்க. இப்போ இவங்க டாக்டர் பாலா வந்து எப்படின்னா, ஷீஸ் ஸ்டூடெண்ட் ஆஃப் டாக்டர் பத்மா சுப்ரமணியம், ரிசர்ச்சும் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த ஷீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் அமெரிக்கா. ஸோ அந்த ஆடியன்ஸ்க்கும் அவங்க ஷீ வில் அப்பீல். அதனால நம்மளோட பாரம்பரியம் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஒரே ஒரு பாக்கெட்டில் இல்லாமல் எல்லா குளோபலாக இது ஒரு ரீச் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஐ ஃபீல். ஏன்னா டிஜிட்டல், ஆமாம், நம்ம வந்து இப்போது பாரம்பரியம் சொல்லிட்டு அது டிஜிட்டலில் கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் இட் வில் பி லெஃப்ட் பிஹைண்ட். இப்போ ஏன்னா இப்படி நொடியில் இப்போ நான் இங்கே சொல்கிறது வந்து எங்கேயோ உங்களுக்கு அந்த டிஜிட்டல் இது ஸோ குட், ஏஐங்கிறது வந்து இன்னொன்று. ஸோ இதிலலாம் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலைன்னா அப்புறம் நம்ம பாரம்பரியங்கிறது வந்து பின்தங்கிடும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் தீஸ் திங்ஸ் ஆர் ஷேர்ட் வித் த யங்கர் ஜெனரேஷன். அவங்களுக்கு தெரியணும் இந்த மாதிரி ஒரு குவார்டெட்னு இருக்காங்களா, அவங்க காம்போசிஷன்ஸ் இருக்கா, இவங்க அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ எல்லாமே ஒரு இப்போ வேர்ல்டுங்கிறது ஷ்ரிங்க் ஆகிடும். அப்போ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்ம கலாச்சாரமும் நம்ம ஆர்ட்டும் நல்லா எல்லாருக்கும் போய் சேரும். இப்போ இது ஆத்தென்டிசிட்டிங்கிறது தான் அவங்க நந்தினி ரமணி அவங்க கிட்டேருந்து இது கத்துன்றதுனால அவங்க வந்து பாலமா ட்ரெடிஷன், அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு நாலேஜ் ஆஃப் த தஞ்சாவூர் ட்ரெடிஷன், அவங்க தஞ்சாவூர் ட்ரெடிஷன் தவிர அவங்க பண்ணுறதே இல்லை. ஏன்னா அவங்க அந்த கிரேட் பால சரஸ்வதி அவங்க அந்த வழி, ப்ளஸ் அவங்க அப்பாவே ஒரு பெரிய ஸ்காலர். ஸோ இப்போ அவங்களோட ஒரு ஆத்தென்டிகேஷன் மாதிரி ஒரு பேக்கிங் மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒரு நல்ல வெயிட் கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஏனோ தானோ நான் இன்னைக்கு கம்போஸ் பண்ணி நாளைக்கு கற்றுண்டு அந்த மாதிரி கிடையாது. இது பாரம்பரியமாக வந்து ஈஸியும் கிடையாது, பிகாஸ் இதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதையும் கடைப்பிடிச்சு பட் கிவிங் இட் டு த younger society, I think it's a great. Bala Devi and myself met earlier in the US, and I had visited her school, and then she made a request to me, and then during the Corona period our journey together in the field of working for this project started. It is really nice because Bala, being already a very established artist, she could understand all the nuances that I taught her. Of course, it took several months for us to complete a entire format, starting from Alaripu to Tillana. So it was a beautiful journey because
there is somebody who is very eager and enthusiastic, and also wanting to know the speciality about another great tradition, that of like my teachers, Srimati T. Bala Saraswati, a legendary figure in Bharatanatyam field. So it was very nice working with Bala, and although a senior, she had all the very humble qualities of approaching me as though she is just a beginner. So she would always ask for doubts, and then she's a very intelligent dancer because, as I mentioned in my speech, she could analyze the technical nuances of the rhythmical patterns that our ancient masters gave, and she would be able to decipher how it is set. Once you teach her, the next day she will go into the process of analyzing and finding out how it is beautifully set, and she would be amazed at the kind of mathematical work that the rhythmical patterns contain. Similarly, also in learning the Abhinaya nuances, mine is a very, very different style, which is purely on free flowing, that is Manodharma style. Nothing is fixed there. So for every word, there is an interpretation in so many ways. So Bala was really amazed at that also, that kind of approach. And she was very eager to learn, and then I could see that great enthusiasm in her to wade through all the different aspects that I gave her in forming a Abhinaya synthesis. I really appreciated working with Baladevi, and I think this DVD that she has made will be of great use to the younger generation, because some of the items that I've included there are not known at all to outside dance community. So it might be a very educative and good process for learners, beginners. This is more of a practical thing. And of course, many elements of the texts are involved in Bala Saraswati style. So we had to go through number of compositions, and that way we were able to analyze the ancient pieces that the illustrious quartet had composed some 500 years ago. அதாவது பாலாதேவி அம்மா அவர்கள் அயல் நாட்டில் இருந்தால் கூட இந்த பரதநாட்டிய கலையில் அவங்களுக்கு வந்து ஆர்வம் கொஞ்சமும் குறையில. அங்கேருந்தே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் ஜூம் மூலியமாகவும் மற்ற ஸ்டூடெண்ட், அமெரிக்கான்னு பெரிய நாடு, அங்கே மற்ற ஊரில் உள்ளவங்களும் ஜூம் மூலியமாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய குரு, அவங்களுடைய அதாவது பரமகுருன்னு சொன்னால் தஞ்சை நால்வர்னு நம்ம சொல்லணும். தஞ்சை நால்வர் வந்து அவங்க தான் அந்த பரதநாட்டியத்துக்கு ஒரு இப்படி எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கணும் தில்லானான்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஒரு வரைமுறை ஏற்படுத்தினாங்க. ஆகையினால் அந்த குரு மேலே இருந்த பக்தியினால் ஓரளவுக்கு ஜூம்ன்றது யார் வந்து அந்த ஜூமில் சேர்றாங்க அவங்களால கற்றுக்க முடியும். எல்லாருமே அதை பார்த்து கற்றுக்கணுன்றதுக்காக தஞ்சை நால்வர்களுக்கு வந்து ஒரு இதில் பரதநாட்டியத்தை அவங்க ஒரு முறையை உண்டாக்கணுங்க. அதனால் அது எல்லாருக்கும் சேரணுன்றதுக்காக அது இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணி, அதாவது என்ன சொல்கிறது, இந்த சிடி மாதிரி பண்ணியிருக்காங்க. யாராவது கற்றுக்கணும்னா அந்த தஞ்சை நாளோட ஸ்டைலு இந்த வாங்கி வீட்டில் போட்டு அப்படியே பார்த்துக்கலாம். ஜூமில் போய் இவங்க நேரடியாக பார்க்கணும் இல்லை, பெரிய ஒரு சர்வீஸ்ன்னு சொன்னால். எனக்கு தெரிஞ்சு டிஜிட்டலைஸ் பண்ணி பரதநாட்டியம் வந்து வெளியில் கொடுத்தது இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய சர்வீஸ், நம்ம அவங்க ரொம்ப பாராட்டணும்.